சார், இந்த 2026 தேர்தல் களத்தில் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருப்பதன் மூலமாக திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான ஒரு போட்டியாக உருவாகி இருப்பதாக ஒரு பேசுபொருள் இப்போது அந்த மக்களிடையே அது தொடர்பான பேச்சு உழவி கொண்டிருந்த போதிலும் அந்த கூட்டணி தொடர்பான இன்னும் அந்த கருத்து மோதல்கள் இன்னும் முடிந்தபாடில்லை. அது அமித்ஷா அந்த பேட்டி அளித்து அதிமுக பாஜக கூட்டணியை அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்ட பிறகு ஒரு 4 நாட்கள் கழித்து பின்னர் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேசினார். அதன் பின்னர் இந்த தீரன் சின்னமலை அந்த பிறந்தநாள் விழாவில் தம்பித்துறை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பேட்டி எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்து நயினார் நாகேந்திரன் அளித்த அந்த பேட்டியில் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்வார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தமிழகத்து அரசியல் வரலாற்றில் இது போன்று இந்த கூட்டணி அரசு ஏற்படுவதற்கான இந்த வாய்ப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்னதான் காரணம்? அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக அதுக்கான ஒரு தேவை இல்லை. நீங்க குறிப்பிட்டது மிக அதை கம்ப்ளீட்டாக நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னென்ன நடந்தது என்று மிக அருமையாக சொல்லியிருக்கீர்கள். ஆனால் நமக்கு 1956 நினைக்கிறேன் அந்த ஒரு தருணத்தில் தான் இப்போ ஒரு கூட்டணிக்கான ஒரு தேவை வந்து. அதன் பிறகு எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2006 மட்டும்தான் அந்த தேவை வருகிறது. அதாவது 117க்கு கீழே, அதாவது ஹாஃப் வே மார்க் இருக்கு இல்லையா, 234 எம்எல்ஏஸ் இருக்கின்ற இடத்தில் அது 118 இருந்தால் மெஜாரிட்டி வந்துடும். 112 இல்லாவிட்டால் உங்களுக்கு நீங்க மைனாரிட்டியாகத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு பாக்கி இருக்கின்ற கட்சிகளினுடைய தயவில் தான் நீங்க அரசு நடத்த முடியும் என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை 2 தருணங்கள் தான் தவிர அதுக்கு முன்போ வந்ததே கிடையாது. ஏனென்றால் அது தமிழ்நாடு எப்பவுமே ஒரு கட்சிக்கு அப்படியே வாரி வழங்குகின்ற ஒரு விஷயம் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த தேர்தலும் எடுத்து பாருங்களேன். இப்ப எம்ஜிஆர் மறைந்த அந்த தேர்தல் 89 ஆனாலும் சரி, 91ல 2 வருடத்துக்கு பிறகு எந்த அளவுக்கு மக்கள் திமுகவை தூக்கி போட்டார்கள் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பிறகு பார்த்தாலும் சரி, 96ல அதே மக்கள் எந்த அளவுக்கு ஜெயலலிதாவே தோக்கடித்துக் கொண்டு திமுகவுக்கு வாரி வழங்கின அந்த தேர்தல் ஆனாலும் சரி. அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதே நேரத்தில் நீங்க கேரளா எடுத்து பாருங்களேன். 1950கள் எப்ப கேரள பிறவியில் இருந்து ஆரம்பித்து இருக்கிற அனைத்து தேர்தல்களிலும் கோலிஷன் கவர்மெண்ட் தான் இருக்கும். அதை அனைவரும் அதுல பங்கு மதிப்பார்கள். அந்த அனைத்து அங்கங்களும் அதுல ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்வார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப பல இண்டெக்ஸ்ல பல விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கின்ற 2 மாநிலங்கள், அந்த மாநிலங்கள் என்ற அரசியல் இருக்கின்ற மாற்றங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. தமிழகத்துல என்றுமே ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்திருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. 2026லையும் நிச்சயமாக ஒரு கட்சி ஆட்சி தான் இருக்கும். எந்த அளவுக்கு பாஜக சொன்னாலும் சரி, நாங்க தான் கூட்டணி என்று சொன்னாலும் சரி, நிச்சயமாக அப்படி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் எழாது என்று நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னவென்றால், ஒரு கோலிஷன் கவர்மெண்ட், அது கூட்டணி ஆட்சி என்பது தமிழருக்கு புதிய ஒரு விஷயமா இருக்கிறது. அது 2006லே நடக்காத ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ முதல் முறையாக ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வரும்போது நிச்சயமாக பல முன்னுக்கு பின் இருக்கின்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை டீச்சிங் ட்ரபிள்ஸ்லயே உங்களுக்கு 2029 பெரும் பிரச்சனையில் மாறும். அதான் பாஜகவுக்கு இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. யார் இந்த ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்களோ எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த அரசியல் அலைன்ஸ் என்பது, கூட்டணி என்பது ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து a+b² அப்ப 2ab நடுவு எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அந்த 2ab எல்லாம் சேர்த்து நமக்கு இந்த 10 சீட் 20 சீட் எல்லாம் சேர்த்து நம்ம டெஃபினட்டாக மெஜாரிட்டி வரும் என்று ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இல்லைன்னா லேப்ல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து, ஆமாங்க அதிமுக பிளஸ் பிஜேபி பிளஸ் பாமக பிளஸ் டிஎம்டிகே எல்லாமே வந்தாங்கன்னா தாராளமாக நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் என்று ஒன்னோ லேப்ல பண்ணாங்க, இல்லைன்னா இது ஈக்குவேஷன்ல போட்டாங்க. அதுலதான் இப்படி ஒரு முடிவு வருமே தவிர, நிச்சயமாக இது இப்ப செயற்கையான இந்த கூட்டணியில் நிச்சயமாக இயற்கையான அந்த விஷயங்கள் இல்லாத ஒரு கூட்டணியா இருக்கிறது. அதனால நிச்சயமாக இது பெரும் பிரச்சனைக்கு தான் இதுல போய் நிறுத்தும் 2026 என்று நான் கருதுகிறேன். அதுல வருகின்ற பின்னடைவு பாஜகவுக்கு 2029 தென்படும்.